வாங்க நண்பர்களே, கோல்ட் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இன்னைக்கு தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுறது மட்டும் இல்லாமல் இது மேலும் தொடர்ந்து கடுமையான சரிவு, அதாவது 2 கடுமையான சரிவு அல்லது ஒரு வரலாறு கடந்த சரிவு இந்த வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பங்குச்சந்தையும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் காணப்படுது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸை நம்ம கோல்ட் பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 109 ரூபாய் 90 பைசாவாக இருக்கு. 8 கிராம் 879 ரூபாய் 20 பைசாவாகவும் 10 கிராமோட விலை 1099 காணப்படுது. இன்னைக்கு 1 கிராமுக்கு 10 பைசாவும் 1 கிலோவுக்கு 100 ரூபாய் சரிவில் காணப்பட்டாலும் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1,03,000 1,06,000 7,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் 88% இருக்கு. இதே வேளையில் நம்ம அடுத்து 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 9,551 8 கிராம் 76,408 அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை. 10 கிராம் 95,510 காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இன்னைக்கு 1 கிராமுக்கு 16 ரூபாயும் 8 கிராமுக்கு 128 ரூபாய் விலை சரிவில் காணப்பட்டாலும் இன்னும் 76,000 காணப்படுது. இதுவே அதிகபட்ச விலை தான். அதனால் இதுவே தங்கத்தோட விலை சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணம். தங்கமே பார்க்கப்படுது. இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,000 சரிவுன்னு பார்க்குறப்ப 3,000 4,000 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. 22 கேரட் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 8,755 8 கிராம் 70,040 காணப்படுற வேலையில் 10 கிராமோட விலை 87,550 ரூபாயாக காணப்படுது. மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 15 ரூபாயும் 8 கிராமுக்கு என்ன இருக்குன்னா 120 ரூபாய் அப்படிங்கிற சிறு சரிவில் காணப்பட்டாலும் இந்த சிறு சரிவு பார்த்தீங்கன்னா சிறுதுள்ளி பெருவெள்ளம் மாதிரி பெருசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை திடீர்னு 700 புள்ளிகள் உயர்ந்து நம்மளுக்கு 40,450 புள்ளிகளில் காணப்படுது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் உயர ஆரம்பிச்சது என்ன ஆகுனா அமெரிக்க டாலரின் மதிப்பும் உயர்ந்திருக்கு. இது ரெண்டும் என்ன பண்ணால் அமெரிக்காவில் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டை கிரியேட் பண்ணும். இப்படி ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் கிரியேட் ஆகுறப்ப என்ன ஆகுனா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பங்குச்சந்தைக்கு எதிராக சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பங்குச்சந்தையில் என்னதான் ரிஸ்க் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு ஏற்ற ரஸ்க் சாப்பிட முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பங்குச்சந்தையில் அதிக காலங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு லாபமும் பல மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு லாப நஷ்டம் ரெண்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் தங்கத்தில் ஏன் இவ்வளோ பேர் ஏறி விழுந்து வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை நம்மளுக்கு நஷ்டமே இல்லாமல் லாபத்தை கொடுத்துட்ருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் செம்மையான ஏற்றத்தில் காணப்படுது. அதே போல் கடந்த வாரத்தில் தங்கத்தோட விலை தாறுமாறாக ஏற்றமடைந்தனால தான் இந்த வாரத்தில் தாறுமாறாக சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம்.